வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக தொண்டர்களுக்கு ஆறுதல். அதிமுகவுடைய தோல்விக்கான காரணம் வெளியானது. அது மட்டும் இல்லைங்க, நேற்று சட்டமன்றத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி விருன்னு வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வந்தபோது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தவேகா சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், குரல் எழுப்பினார்கள், கக்கபுக்கன்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க, ஏளனம் செய்தார்கள். ஆனா சட்டமன்றத்தை விட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி வெளியில அற்புதமாக ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதை அறிந்து கொண்ட பிறகுதான் தவேகா காரங்க ஒட்டுமொத்த பேரும் வாயை மூடிக்கிட்டாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி எதற்காக சட்டமன்றத்திலிருந்து வெளியே விருன்னு வந்தாரு, வெளியே வந்த உடனே அவர் என்ன ஸ்கோர் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேங்க, அந்த வீடியோவை பாருங்க. அதிலிருந்து நம்ம கொஞ்சம் விரிவாக எல்லாவற்றையும் அலசலாம் என்று சொல்றேன். ஒரு மனிதனை எப்படியெல்லாம் புண்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு எல்லாருமே நிறைய பேர் வந்து அதை செஞ்சுட்டாங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அதை நீங்க கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்ப. நீங்க அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இல்ல. எங்க அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்ட் தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். நம்ம புஷி ஆனந்தவர்கள் தான் சொல்றாரு, அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் முழுக்க முழுக்க 2018 சர்க்கார் திரைப்படத்தினுடைய பேனரை கிழித்ததன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். சரி, இதிலிருந்து அதிமுக தொண்டர்களுக்கு என்ன ஆறுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை, எடப்பாடி பழனிசாமி சரியா கூட்டணி வைக்கவில்லை, தவேகாவுடன் அதிமுக கூட்டணிக்கு ரெடியா இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் தவேகாவை சேர்த்துக்கொள்ளல அப்படின்னு பல்வேறுபட்ட ரீல்லாம் சுத்தினாங்க. ஆனால் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற பிள்ளையார் சுழியானது 2018 போடப்பட்டு விட்டது. ஜெகதீஷ் பழனிசாமி அவர்தான் நம்முடைய விஜய் அவர்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் என்ற விஷயம் எல்லாம் வியூகம் வகுக்கிறவராக இருந்திருக்கு. அப்போ சர்க்கார் பட போஸ்டரை அதிமுகவினர் அதிகாரம் இருக்கின்ற திமிர்ல கிழிச்சிட்டாங்க. அந்த கட்சியை அழிக்க வேண்டும், அதற்கான வேலையை பாருன்னு சொல்லிட்டு 9 ஆண்டு காலமாக அணுவாக அதிமுக எதிராக காய் நகர்த்தி அதிமுகவை தோல்வியடைய செய்திருக்கின்றார்கள். இந்த ஜெகதீஷ் பழனிசாமியுடைய வலையில பல அதிமுகவினர் தேர்தலுக்கு முன்பாகவே விழுந்து விட்டார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது மேடையில் சொன்னது ஒண்ணு, ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னது ஒண்ணு. நம்ம பொது மேடையில நம்ம விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன உச்சத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு நான் எதனா ஒண்ணு செய்யணும், இவ்வளவு வசதியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால நான் திரைப்படத்திலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வந்து தமிழக மக்களுக்காக எதுவும் செய்ய முடியாது, அரசியலும் பெருசா சாதிக்க முடியாது. அதனால உச்சத்தில் இருக்கின்ற போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து தமிழக மக்களுக்காக சேவையாற்ற போறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் சொல்றதை வைத்து பார்க்கும்போது அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே கட்சி தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற விஷயமானது சட்டமன்ற நிகழ்வுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் 1000 வருடங்கள் ஆனாலும் சட்டமன்ற பதிவுகள் பாத்தீங்கன்னா அப்படியே பேசும். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன கம்பு சுத்துறான், எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண தெரியல, வியூகம் வகுக்க தெரியல, யார யார அரவணைக்கணுமோ அவங்கள அரவணைக்கல. அது மட்டும் இல்ல, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அமைக்க வேண்டும் என்று நினைச்சோமோ அப்படி அமைக்கல. எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லி ஏமாத்தி விட்டாரு. சோ அதிமுக தோல்விக்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று பழி போடுகின்ற இன்றைய காலகட்டத்தில் இல்ல நாங்க 2018 குறி வச்சிட்டோம், அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு, அதனால எந்த கொம்ப வந்திருந்தாலும் சரி அதிமுக வெற்றி பெற்றிருக்காது அப்படின்னு நம்முடைய புஷி ஆனந்த் அவர்கள் சொல்ற மாதிரி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் ஒரு ஆறுதல். நம்ம தலைவன் மீது தற்குறிக்கு ஆதரவளித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் பழி போட்டிருக்காங்க. பாத்தியாடா
திட்டமிட்டு அதிமுக எதிராக காய் நகர்த்திருக்காங்க. சோ நல்ல மனுஷனை தற்கொலைக்கு ஆதரவளித்தவர்கள் தவறா போர்ட்ரேட் பண்றாங்களே, அவதூறு பரப்புகின்றார்களே அப்படின்னு சொல்லிட்டு தோத்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இல்ல, இது சர்வதேச அளவுல மாஃபியாக்கள் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வீழ்த்திருக்கின்றார்கள். சோ இப்ப சூழ்ச்சி தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் எப்படி கையாள போறான்னு பாருங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் யாரையோ ஒருத்தர் அடிச்சு தாதாவா ஆகல. ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி அடிச்சவங்க அத்தனை பேருமே தாதா தான். அதனால எதனால நம்ம வீழ்ச்சி அடைஞ்சோம், எப்படியெல்லாம் நமக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படின்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமே டீலிங்கு வேற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய இலக்கு நிறைவேறிச்சு. ஆனால் என்ன ஒண்ணு, ஆட்சியை தவேகா பிடிச்சிடுச்சு, அதிமுக பிடிக்கல. நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன இலக்கு வச்சு வேலை பார்த்தாரு, திமுகவை தோக்கடிக்கணும். 24 கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, அதை தோக்கடிக்கணும். அதற்காக தான் களத்தில் இறங்கினார். திமுக தீய சக்தி என்கின்ற பொழுது தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றிடக் கூடாது என்பதற்காக மெனக்கிட்டார். அதே மாதிரி 2வது இடத்துக்கு வந்தது. 2வது முறையா திமுக வெற்றி பெறல, அதுல சாதிச்சிட்டாரு. ஆனா சூழ்ச்சிகள் நிறைந்த அந்த அரசியல்ல தவேகா கட்டு இருந்து நமக்கு ஆப்பு வரும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பார்க்கவே இல்லை. ஒரு மனுஷனை எப்படி துன்பப்படுத்த கூடாதோ அப்படியெல்லாம் துன்பப்படுத்தி விட்டார்கள். அதனால தான் எங்க தலைவர் கட்சி தொடங்கினாரு. அதனால தான் அதிமுக தோத்து போச்சு. எப்போது சர்க்கார் பட போஸ்டரை கிழிச்சிங்களோ அப்பொழுதே அதிமுக தோத்துடுச்சு அப்படின்னு புஷியானது சொல்லிட்டு ஒரு நக்கலா சிரிப்பு சிரிப்பதும், அதிமுகவினரை பார்த்து நீங்க போஸ்டர் தொடாம இருந்தீங்கன்னா மீண்டும் ஆளுங்கட்சியை வந்திருப்பீங்களா பத்தியா, நம்ம அண்ணன் கூட பாரு ஆமோதிக்கிற மாதிரி சிரிக்கிறார் பாருங்க அப்படின்னு புஷியானந்தவர்கள் சொல்றார். இப்போ அதிமுக நிர்வாகிகளுக்கு என்ன நினைவு இருக்குன்னு தெரியுமா? உன்னுடைய கேடுகட்ட வரலாற சட்டமன்றத்தில் பதிவு செய்கின்றாய், அதை நாங்க கேட்கணும்னு சொல்லிவிட்டு தலைவிதி இருக்கு பத்தியா அப்படின்னு தான் அதிமுக தொண்டனும் சரி, 2வது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சிரிச்சிருப்பாங்க. நீலாம் வேதாந்தம் பேசுற, நீலாம் தத்துவம் பேசுற பாத்தியா, அரசியல்னா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீ என்ன போராட்டம் நடத்தணும்னு தெரியாது, இட்டுக்குன்னு போய் இட்டுக்குன்னு வந்ததோட உன்னுடைய வேலை முடிஞ்சது. ஆனாலும் நீ அதிமுகவை நாங்க ஒரு திரைப்படத்துக்காக தான் அழிச்சோம் அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்குது? அதுலயும் அதிகாரம் வலிமையானது என்று சொல்லுவாங்கல்ல, அந்த அதிகார வலிமைய நம்ம புஷியானந்தவருடைய ஸ்டைல்லே பார்க்கலாம். பின்னாடி கையை கட்டிக்கிட்டு யாருக்கும் பயப்படாத தோணியில சொம அதிமுக மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனா இந்த அதிகாரம் நிலையானது என்று புஷியானந்தவர்கள் நினைக்கிறார் பாருங்க, அதுதான் மூடத்தனம். நீங்க 2018 இருந்து ஸ்கெட்ச் போட்டீங்க, திமுக காரனுடன் சேர்ந்துகிட்டு படத்தை எடுத்தீங்க. அதிமுக எப்படி வீழ்த்துவது என்பதை திமுக காரன் உங்களுக்கு ஐடியா போட்டு கொடுத்துருப்பான். சோ அந்த ஐடியாவை பயன்படுத்திக்கிட்டு அதிமுக 3வது இடம் தள்ளலாம். ஆனால் மீண்டும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அதை அழிச்சிட முடியுமா? தியாகமே வடிவான நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கின கட்சி, மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று தொடங்கப்பட்ட கட்சி, ஏழை எளியோர்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அப்படி தொடங்கிய உடனே இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னும் எம்ஜிஆர் மறக்கல, ஜெயலலிதா மறக்கல, அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த கட்சியானது தோத்துடும், மீண்டும் எழுந்தே வராது என்ற நக்கல்ல நீ சிரிக்கிறனா உன்னுடைய ஆணவத்துக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். எதனால தோத்தம் என்ற விஷயத்தை நீ சொல்லிட்டு இல்ல, இனி எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்துல உங்களை டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவை பாருங்க. 4 மீனவர் மீன்பிடித்திட்டு இருக்காங்க, அதுல சுடப்படுறார், அதில் ஒருவர் இறந்து விட்டார், அந்த உடல் அங்கேயே இருக்கின்றது, அந்த உடலை மீட்டு தமிழகத்துக்கு கொண்டு வரணும். இதுதான் கோரிக்கை. இதுல என்ன இருக்குது? இது 1 வாரமா 5 நாளா தொடர்ந்து கேட்டு இருக்கிறோம். 5 நாட்களாக தொடர்ந்து அவையில வலியுறுத்திட்டு இருக்கோம். இதை விட முக்கியமான என்ன பிரச்சனை இருக்குது? எனக்கு எதுக்கோ பாராட்டு கொடுக்குறாங்க, அத்தனை உறுப்பினருக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு உயிர் போயிருக்குதுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டால் சுடப்பட்டு இறந்திருக்கிறார். அந்த உடலை தாயகத்துக்கு கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு ஏன் அச்சப்படுகிறார்? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேற்று சட்டமன்றம் தொடங்கின உடனே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த அரசாங்கமானது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை அலட்சியமா நினைக்கிறாங்க, அதான் உண்மை. இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த தீர்மானத்தை திமுகவும் சேர்த்து கொடுத்திருந்தா
உடனே இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருகின்ற தீர்மானங்களை, தனி தீர்மானங்களை அவங்க ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்ன பிறகு வெளியே வந்து அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. ஒட்டுமொத்த தற்குறிகளும் அப்படியே ஆடி போச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? தமிழர்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் தெரியுமா? இங்க எல்லாருக்கும் கார் கொடுக்கின்றாராம். அதோட ஒரு 75,000 தரேன், கார்களுக்கு நீங்க பெட்ரோல் போட்டுங்க, இல்ல டீசல் போட்டுங்க, இல்ல டிரைவரை போட்டுங்க, ஆனா காரும் கொடுத்து மாசம் மாசம் ஒரு 75,000 ரூபாய் படியும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் உதவியாளரை வச்சுங்க, அவங்களுக்கு மாசம் மாசம் 25,000 ரூபாய் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தன்னுடைய சொந்த பணத்துல காரும் பணமும் தந்த மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று நம்ம முதலமைச்சரை வாயார வாழ்த்துகின்றார்களாம். அதனால சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு உரிய அமைச்சர்கள் பதிலளித்திருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனா நம்ம எல்லாம் வந்து துன்பத்துல உழண்டு கொண்டிருக்கின்ற போது அங்க இருக்கிறவங்க கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு தமிழர் மீதும் அக்கறை அல்ல, தமிழ் மீதும் அக்கறை அல்ல, கடல் கடந்து சிக்கி கொண்ட தமிழர்களை மீட்க வேண்டும் என்ற அக்கறை கிடையாது. ஆனா கார் கொடுத்ததுக்காக பல மணி நேரம் பாராட்டலாம், அதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் அதி முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களா தமிழக மக்களுக்கான அரசு நடத்துறாங்க? இல்ல இவங்களுக்கா தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்று இருக்குது? இவங்களுக்கா தமிழர்கள் மீது பற்று இருக்கிறது? அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருப்பார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உயிர் போன தமிழர்களுடைய அருமை பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த தீர்மானத்தை அல்லவா எடுத்து பேசியிருப்பாங்க. இவங்க என்னங்க ரியலாவா ஆட்சி நடத்துறாங்க? ரீலா தான் ஆட்சி நடத்துறாங்க, பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க. 100 நாளைக்கு மேல ஆச்சு இல்ல, எதனா இந்த திட்டம் வந்திருக்குது, இதனால மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, எதனா ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். ஸோ மொத்தத்தில் நம்ம சட்டமன்றத்தில் இருந்த தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற போது எள்ளி நகையாடினார்கள். ஆனால் வெளியே வந்து தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இரண்டாவது, எல்லாரும் கார் கொடுத்ததுக்கு புகழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம தமிழர்கள் பாதிப்படைஞ்சிருக்கின்றார்கள், அதை பற்றி பேசலாம் என்று சொன்னார் பாருங்க. அது தமிழக மக்கள் மனங்கள்ல போய் ஆழ பதிந்து இருக்கிறதுங்க. ஸோ எங்க பேச வேண்டுமோ அங்க எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்து அழகா பேசினார். இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தோடு முடிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்துக்கு இந்த தவேக அரசாங்கம் தான் வெளியே எடப்பாடி பழனிசாமி பிடிச்சி தள்ளியது. ஸோ யாருக்கு போய் சேரணுமோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் டேய் இவனை சாதாரணமாக நினைக்க கூடாதுடா, டேய் இவன் பெரிய சாணிக்கத்தனம் கொண்டு வேண்டாவன், நாமெல்லாம் காரை பற்றி பேசியிருக்கும் போது, கொடுத்த பணத்தை பற்றி பேசியிருக்கும் போது, இவன் மட்டும் என்னவோ தமிழர்களுக்கான நலம் விரும்பி மாதிரி, தமிழர்களை பற்றியே சிந்திக்கிற மாதிரி, தமிழ்நாட்டை பற்றியே சிந்திக்கிற மாதிரி ஒரு ஆளை போல காட்டிக்கிட்டான் பாரியா அப்படின்னு தற்கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வாயில வைத்து அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த தனி தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை அம்பலமாயிருக்காது, நேரலையில் டிவிகள் ஒளிபரப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த அயலகத்தில் போய் நம்ம தமிழர்களை சிக்கி கொண்டது, சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விஷயமானது பெருசாக விசுரூபம் எடுத்திருக்காது. ஆனாலும் தவேகா எப்படி சரி கட்டணுமோ அப்படி சரி கட்டி விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்ததாகவோ, அந்த தனி தீர்மானம் ஏன் என்பதை பற்றி விளக்கமாக வெளியே வந்து சொன்னதாகவோ எந்த செய்திகளும் வரல நேற்று நைட்டு வரைக்கும். ஆனால் வெளிநடப்பு செய்து நேரலையில் பேசினார் பாருங்க, அது மட்டும்தான் மக்களிடையே போய் சேர்ந்தது. ஸோ புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை பார்த்தால் தலை தெறிக்க ஓடுகின்றாரே ஏன் என்று திமுக எம்எல்ஏ கேட்க, அதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் சொன்னாரு, ஏங்க நலத்திட்டங்களை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போலாங்க, ஆனா 75 ஆண்டு காலமாக திமுக சார்புடைய ஊடகங்களா எல்லாம் மாறிட்டு இருக்காங்க, அவங்களிடம் நின்று பதில் சொன்னோம் என்றால் அவங்க தேவையில்லாம 2 கருத்துக்களை போட்டு நம்ம வாயை புடிங்கிடுவாங்க, அந்த சிக்கல் எல்லாம் தேவையில்லை, இப்போதான் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் போக போக எங்க விஷயங்களை புரிந்து கொள்வார்கள், அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை பார்த்து எப்படி பேசுறன்னு பாருங்க, பத்திரிகையாளர்களை பார்த்தால் எங்களுக்கு பயம் இல்லை, ஆனா திமுக சார்புடையவர்களாக பத்திரிகையாளர்கள் மாறி போய் இருக்கின்ற காரணத்தினால அவங்க தேவையில்லாத கேள்வி கேட்டு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. அதனால் நலத்திட்டங்களை பற்றி பேசுறது இருந்தா பேசுங்க, இல்லையா பேசாதீங்க என்று என் தலைவர் சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னார். ஸோ இங்க இருக்கின்ற ஊடகமானது திமுகவுக்கு இன்னும் அடிமையா இருக்குது. அதனால்தான் தமிழர் நலன் சார்ந்து தனி தீர்மானம் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியை நேற்று முழுவதுமே வந்து இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். சேனலுக்கு வேற செய்தி இல்லை என்றால் இதை பற்றி பேசியிருப்பாங்க. சரி நண்பர்களே,
அதிமுக தோல்விக்கு 2018 வந்து திட்டம் போட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியாம போச்சு. உங்க கருத்து சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக.